வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். அதை அது மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு நெருடலை ஏற்படுத்திகிட்டே இருக்குது. என்னடா அதுன்னு பார்த்தா, இலங்கை கடற்படையால் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற மீனவர்கள் 30 நாளில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் 87க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு தொடர்ச்சியாக இந்த சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் மீன்பிடி தடைக்காலம் முடிவுக்கு வர்ற ஒரு சூழலில் கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி நாகப்பட்டினத்திலேருந்து மீனவர்கள் 10 பேர் கடலுக்கு போகிறாங்க. அப்போ படகுடன் போனவங்கள இலங்கை கடற்படை என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா கைது செய்கிறாங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஜூலை 1ஆம் தேதி மேலும் ஒரு 25 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்கிறது. இப்படியாக தொடர்ந்து 2 வாரங்களிலே பார்த்தீங்க அப்படின்னா 61 மீனவர்கள் இலங்கை கடற்படையாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழக முதல்வர் அவர்களும் வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்ம இவருக்கு ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் போட்டாங்க. எல்லா விஷயங்களும் பண்ணாங்க. ஆனால் தொடர்கதியாக இப்போ பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் இலங்கைக்கும் எங்களுக்குமான உறவு ரொம்ப நல்ல உறவாக இருக்குது. இலங்கைக்கும் எங்களுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் செம்ம சூப்பராக போயிட்டுருக்கு. இலங்கைக்கு நாங்கள் பல்வேறு உதவிகளை நாங்கள் செய்திருக்கிறோம் எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் ஓகே, நல்லா இருக்குது. ஆனால் தொடர்ச்சியாக வேறு மாநில மீனவர்கள்னால் தெரியல எங்களுக்கு. ஆனால் தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதும் 30 நாட்களில் 87 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காருன்னா அவங்களுடைய குடும்பம் என்ன ஒரு சூழலில் இருக்கும். இன்றைக்கி மறியல்பு நடத்தலாம், ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், போராட்டம் நடத்தலாம். பட் எண்ட் ஆஃப் த டே அரசு தலையிட்டால் தானே அவங்கள ரிலீஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம எல்லா மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம மரியாதை கொடுக்குறோம். எல்லா நாட்டிலேருந்து வரவனையும் நம்ம உட்கார வச்சு வெள்ளித்தட்டில் தாங்குகிறோம். ஆனால் நம்மளுடைய மீனவர்கள் அதாவது என்ன கேட்டால் அவங்களுடைய வாழ்வாதாரமே கடலை நம்பி இருக்கிறது. அப்போ கடலில் இருக்கிற மீனவர்கள் எல்லை தாண்டி போயிட்டாங்கன்னா கடலில் நீங்கள் எல்லையை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அது என்ன எலவோ எங்களுக்கு தெரில. ஆனால் ஒரு எல்லையை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த எல்லையில் ஒரு இலங்கை என்பது நம்ம சென்னை அளவு இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இலங்கை, தெரியுமா உங்களுக்கு? அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இப்படி நெருக்கடி கொடுக்குறார்கள். அவருடைய அரசாங்கம் என்னென்னு கேட்டால் மீனவர்களை கடற்படை கைது செய்துனா உடனே விட்டுறணும், ஏதோ ஒரு வான் பண்ணி விட்டுறணும். ஏன்னா அவங்க மீனவர்களும் தமிழ்நாட்டு கடல் எல்லைக்குள்ளே வராங்க. அதே போல் பல்வேறு எல்லைகளில் இருக்கக்கூடிய மீனவர்களோட ஒரே ஒரு குழப்பம் என்னங்கிட்ட இப்போ கூட ஒரு சிக்கல் நடந்தது. நாகப்பட்டினம் மீனவர்கள் பழவேற்காடுக்கு வந்துட்டாங்கன்னு ஒரே பஞ்சாயத்து ஆகிப்போச்சு. அப்படி எப்படியே நாகப்பட்டினம் எங்கே வெளிநாட்டில் இருக்க நாகப்பட்டினம் மீனவர்கள் அப்படியே வண்டி மூலியமாக அந்த படகுகள் மூலமாகவே என்ன பண்ணாங்க, மீன்பிடி படகு எடுத்துகிட்டு பழவேற்காடு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு இஷ்யூவாக போச்சு. ஏன்னா ஒரே நாட்டுக்குள்ளே ஒரே மக்களுக்குள்ள பல்வேறு வேறுபாடுகள், பல்வேறு சிக்கல்கள், பல்வேறு சண்டைகள் ஏற்பட்டு கொண்டிருக்க ஒரு சூழலில் மீனவர்கள் மீதான தொடர் தாக்குதல்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அதே போல் இதை கண்டும் காணாமல் அடப்போப்பா ஒரு லெட்டர் போட்டுடலாம், ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் இல்லாமல் அதுக்குன்ட்டு ஒரு சட்டங்கள் இயற்றப்பட்டு அதுக்குன்ட்டு ஒன்று ஸ்ட்ரிக்டான ஒரு, ஏன்னா தமிழக மீனவர்கள்னாலே அசால்ட்டாக எடுத்துகிறாங்க. மற்ற மீனவர்கள் அப்படின்னும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இம்மிடியேட்டாக அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க. தமிழக மீனவர்கள் ஒருதலைபட்சமாக செயல்படுறாங்க. தமிழ்நாட்டுக்காரன் எங்கே போனாலும் அவங்கள அடப்போப்பா அவனுக்கு ஓட்டும் போட மாட்டாங்க, நம்மளை வின் பண்ண பார்க்குறாங்க. எல்லாத்துலேயுமே ஒரு அரசியல் கலந்த ஒரு சூழ்ச்சி இருந்துகிட்டு இருக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். ஆகவே இப்படி தமிழக மீனவர்கள் தொடர்ந்து அவங்க பிடிபடுவதும் அவங்க என்ன கேட்டால் அவங்க மீது தாக்குதல் நடத்துவதும் ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழல். அதுவும் இல்லாமல் இந்த அந்நிய செலாவணியில் நிதியை நிறைய கொடுக்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். ரூபாய் 20,000 கோடிக்கு மேலே அந்நிய செலாவணி ஈட்டுகின்ற ஒரு தொழில் மீன்பிடி தொழில். எவ்வளோ? 20,000 கோடி கிட்ட அந்நிய செலாவணி, புரியுதுங்களா? ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு அந்த மாதிரியான விஷயங்களில் பணத்தை கொட்டி சம்பாரித்து தரக்கூடிய ஒரு மீன்வளத்துறை அப்படின்னும்போது அந்த மீனவர்களுக்கென்று மீன்வளத்துறை இருக்கிறது. அங்கே மத்திய அரசு அவங்களுடைய மேற்பார்வையில் எத்தனையோ விஷயங்கள் அவங்க வைத்திருக்கிற பொழுது தொடர்ச்சியாக அவர்களுக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். குஜராத் மீனவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறப்ப, குஜராத் மீனவர்களை பாகிஸ்தான் கடற்படை என்ன பண்ணாங்கன்னா கைது செய்ததற்கு பொங்கினாங்க மத்திய அரசு, பொங்குறாங்க பொங்கல் மதி. ஆனால் தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது இவர்கள் அமைதி காப்பது என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா இது என்ன கேட்டிங்கன்னா ஒரு பாரபட்சமாக பார்க்கப்படுகிற ஒரு விஷயமாக தான் தெரியுது. அதே போல் தொடர்ச்சியாக இப்படி மீனவர்கள் மீதான தாக்குதல்களை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. 30 நாட்களில் 87 மீனவர்கள் இந்த 10 ஆண்டு காலத்தில் பல்வேறு பிரச்சனைகளை இவர்கள் மீனவர்கள் சந்தித்திருக்கிறார். அங்கொன்றும் இங்கொன்றுமாக கூட்டு வந்துட்டாங்க, போனாங்க, வந்தாங்க, அதெல்லாம் ஒத்துக்கிறாங்க. ஆனால் தொடர்கதையாவது அது ஏன் தொடர்கதையாவது? அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். 10 ஆண்டு கால கூட்டணி ஆட்சி காலத்தில் தான் 350க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்
செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு தகவல் வருது. பாஜகவினுடைய ஆட்சியில் அதிக மீனவர் கைது செய்யப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இப்படி இருக்கின்ற பொழுது வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு வந்து அண்ணாமலை கூட ஒரு லெட்டர் போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அதே போல் நாங்களும் வந்து என்ன இதில் இல்லை, இது என்ன சொன்னால் இவர் சொல்கிறார், பாஜக இந்த பாயிண்ட்டுக்கு வாங்க, பாஜகவினுடைய கருணாகராஜன் வந்து ஒரு கருத்தை சொன்னதாக சொல்கிறாங்க. இலங்கை கடற்படை தொடர்ந்து தமிழக மீனவர்களை கைது செய்வது தவறு, கைது செய்யப்பட்ட உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களின் நிலைப்பாடு. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் கடந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் தான் அதிக மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் அவர்களின் 10 ஆண்டு கால கூட்டணி ஆட்சியில் தான் 350ற்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்திய கடற்படை தமிழக மீனவர்களை பாதுகாத்து அவர்களை சரியாக வழிநடத்த வேண்டும். இது குறித்து எங்கள் தலைவர் சோவன் சோகவா மற்றும் பிரதமர் வெளியுறவுத்துறை அமைச்சரும் தகவல் தெரிவிப்பார். கூடிய விரைவில் தமிழக மீனவர் விடுதலை செய்யப்படுவார் அப்படின்ட்டு கருணாகராஜன் சொல்லியிருக்காரு. கருணாகராஜன் அவர்கள் வந்து இப்போ சொன்ன உடனே ஜெய்சங்கர் அவர் வந்து உடனே வண்டி எடுத்துன்னு ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிட போகிறாரு. இன்னும் நீங்கள் எங்களை முட்டாளாவே நினச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆகவே இது வந்து சட்டத்திட்டங்களும் பல்வேறு வழிமுறைகளும் வகுக்கின்ற பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் 350 பேர் செத்தாங்க, எங்ககிட்ட ஒன்றும் சாவலை அப்படின்னு சொல்லி இந்த புள்ளி விவரங்கள்லேயே வந்து உருட்டிட்டு போயிடலான்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் மீனவர்கள் என்பவர்கள் என்ன கேட்டிங்கன்னா, கடலை நம்பி வந்து தொழில் செய்கிறவர்கள். மீனவர்கள் என்பது தமிழகத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதும், தொடர்ந்து அவர்கள் மீதான என்ன கேட்டிங்கன்னா, இந்த பாருங்கள், குஜராத்தில் மீனவர்களை வந்து பாகிஸ்தான் கடற்படை பிடிச்சாங்கன்னா அது டென்ஷன் ஆகுறீங்க. அப்போ எங்கள் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுகின்ற பொழுது, அவர்கள் படகுகளில் வந்து அடித்து நொறுக்கப்படுகின்ற போது, வலைகள் கிழித்து வெளியே எறிகின்ற பொழுது, மீன்கள்லாம் பிடுங்கிட்டு போகும்பொழுது அமைதியாக இருக்கிறீங்களே அப்படின்றது தான் எங்களுடைய ஒரே கேள்வி. ஆகவே இதற்கான சட்டங்களை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். மாநில அரசுகளே முடிவெடுக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து மாநில அரசுக்கான அதிகார வரம்பிற்குள்ளே கொண்டு வர வேண்டும். அதற்காக இந்த அரசுகள்லாம் செயல்படும் தவிர எல்லாத்துலேயுமே பாலிடிக்ஸு, தமிழ்நாடா நோ ரிஜெக்டட், அவனுக்கு ஓட்டு போட மாட்டாங்கப்பா நமக்கு அப்படின்னு நீங்கள் பண்ணும்பொழுது இது என்னென்னு கேட்டால் மேலும் மேலும் ஒரு காயத்தையும் மேலும் மேலும் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு அழியாத வடுவையும் தான் உருவாக்கி கொண்டிருக்குது. ஆகவே தமிழக மீனவர்கள் 30 நாட்களில் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிற 87 மீனவர்கள் மீண்டு வர வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.